பாகம் 9. அடுத்து என்ன? உலகிற்கு மகிழ்ச்சி. ஐசக் வாட்ஸ் மூலம் 1719 வெளியிடப்பட்டது. உலகிற்கு மகிழ்ச்சி. இறைவன் வந்தான். பூமி தன் அரசனைப் பெறட்டும். ஒவ்வொரு இதயமும் அவருக்கு அறையை தயார் செய்யட்டும். சொர்க்கமும் இயற்கையும் பாடட்டும். பூமிக்கு மகிழ்ச்சி. இரட்சகர் ஆட்சி செய்கிறார். ஆண்கள் தங்கள் பாடல்களைப் பயன்படுத்தட்டும். வயல்கள் மற்றும் வெள்ளம், பாறைகள், மலைகள் மற்றும் சமவெளிகள் ஒலிக்கும் மகிழ்ச்சியை மீண்டும் மீண்டும் செய்கின்றன. பாவங்களும் துக்கங்களும் இனி வளரவிடாது. முட்கள் தரையில் படக்கூடாது. சாபம் கிடைத்த தூரம் தன் ஆசிகளைப் பாயச் செய்ய வருகிறார். அவர் உலகத்தை உண்மையுடனும் கிருபையுடனும் ஆட்சி செய்கிறார். தேசங்களை நிரூபிக்கிறார். அவருடைய நீதியின் மகிமைகளும் அவருடைய அன்பின் அற்புதங்களும். அத்தியாயம் 40. நான் ஒரு விசுவாசி. எனக்கு அடுத்து என்ன? பேரானந்தத்தின் பின்னணியில் யாரோ விட்டுச் சென்றதால் இப்போது என்ன நடக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். வரும் ஆண்டுகளில் நீங்கள் என்ன எதிர்பார்க்க வேண்டும்? நீங்கள் எப்படி தயாராக இருக்க முடியும்? முதல் விஷயங்கள் முதலில். இயேசு கிறிஸ்து யார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால், அவர் உங்கள் பாவங்களுக்காக இறந்தார் என்று நீங்கள் நம்பினால், நீங்கள் கவலைப்பட ஒன்றுமில்லை. உங்கள் ஆன்மா இரட்சிக்கப்பட்டது. அதில் 100% உறுதியாக இருக்க முடியும். அப்போஸ்தலன் பவுலால் எழுதப்பட்ட இந்த வேதாகமம் இந்த உண்மையை மீண்டும் வலியுறுத்துகிறது. சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், அதில் நிலைத்திருக்கிறீர்கள். அதன் மூலம் நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த வார்த்தையை நீங்கள் உறுதியாகப் பற்றிக்கொண்டால், நீங்கள் வீணாக நம்பாவிட்டால். ஏனென்றால் நான் பெற்றதை முதலில் உங்களுக்கு அறிவித்தேன். கிறிஸ்து வேதவாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார். வேதவாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். முதல் கொரிந்தியர் 15 1-4. இயேசுவை ஆண்டவர் என்று உங்கள் வாயால் அறிக்கையிட்டு, கடவுள் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை உங்கள் இதயத்தில் நம்பினால், நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாமத்தைத் தொழுது கொள்ளுகிறவன் இரட்சிக்கப்படுவான். ரோமர்கள் 10:9-13. ஒரு விசுவாசியாக 2இல் 1 உங்களுக்கு நடக்கும். ஒன்று, நீங்கள் உபத்திரவ நிகழ்வுகளின் மூலம் வாழ்வீர்கள், அல்லது நீங்கள் ஒரு உபத்திரவ துறவியாக இறப்பீர்கள். இன்னொரு பேரானந்தம் நடக்கப்போவதில்லை. 40.1. நீங்கள் உபத்திரவத்தின் மூலம் வாழ்ந்தால். உபத்திரவ நிகழ்வுகள் 7 வருடங்கள் நீடிக்கும். மேலும் வெகு சிலரே பயங்கரமான சூழ்நிலையில் வாழ்வார்கள் என்று பைபிள் சொல்கிறது. உயிர் பிழைத்த அதிர்ஷ்டசாலிகளில் நீங்களும் ஒருவராக இருந்தால், இயேசுவின் 2ஆம் வருகையை நீங்கள் எதிர்நோக்கலாம். அவர் 7 வருட காலத்தின் முடிவில் இஸ்ரேலில் உள்ள ஆலிவ் மலையில் உடல் ரீதியாக பூமிக்கு திரும்புவார். அவர் பூமியில் 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்வார். நீங்கள் பூமியில் இயேசுவின் ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவீர்கள். உபத்திரவ காலத்தின் முடிவில் நீங்கள் பார்ப்பது இதுதான். சொர்க்கம் திறக்கும். இயேசு வெள்ளைக் குதிரையில் ஏறி வெளியே வருவார். அவர் தலையில் கிரீடங்களும் இரத்தம் தெளிக்கப்பட்ட அங்கியும் இருக்கும். அவர் மிருகமாகிய அந்திகிறிஸ்துவுக்கும் திரண்டிருக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் எதிராக வருவார். நான் சொர்க்கம் திறந்ததைக் கண்டேன். இதோ, ஒரு வெள்ளைக் குதிரையைப் பார்த்தேன். அதன் மீது அமர்ந்திருப்பவர் உண்மையுள்ளவர் மற்றும் உண்மையுள்ளவர் என்று அழைக்கப்படுகிறார். நீதியில் நியாயந்தீர்த்து யுத்தம் செய்கிறார். அவருடைய கண்கள் நெருப்புச் சுடர். அவருடைய தலையில் பல கிரீடங்கள் உள்ளன. அவருக்குத் தவிர வேறு யாருக்கும் தெரியாத பெயர்களும் எழுதப்பட்ட பெயர்களும் உள்ளன. அவர் இரத்தம் தெளிக்கப்பட்ட ஆடையை அணிந்துள்ளார். அவருடைய பெயர் கடவுளின் வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது. அவர் தனது ஆடையிலும் தொடையிலும் அரசர்களுக்கு அரசர், எஜமானர்களுக்கு ஆண்டவர் என்ற பெயர் எழுதப்பட்டுள்ளது.
மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி அமர்ந்திருக்கிறவனோடும் அவனுடைய சேனையோடும் யுத்தம் செய்ய ஒன்று கூடியதைக் கண்டேன். வெளிப்பாடு 19, 11 முதல் 13, 16, 19. அப்போது மனிதகுமாரனாகிய இயேசு உயிருடன் இருப்பவர்களைப் பிரிப்பார். விசுவாசிகள் செம்மறியாடுகள் அவிசுவாசிகளான ஆடுகளிலிருந்து பிரிக்கப்படும். விசுவாசிகள் மட்டுமே அவருடன் அவருடைய ராஜ்யத்தில் வாழ முடியும். ஆனால் மானிடமகன் தம்முடைய மகிமையோடும் அவரோடு எல்லா பரிசுத்த தூதர்களும் வரும்போது அவர் தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அவருக்கு முன்பாக எல்லா ஜாதிகளும் ஒன்று சேர்வார்கள். மேய்ப்பன் செம்மறியாடுகளை வெள்ளாடுகளிலிருந்து பிரிப்பது போல அவர் அவர்களை ஒருவரிடமிருந்து பிரிப்பார். செம்மறியாடுகளை வலதுபுறத்திலும் வெள்ளாடுகளை இடப்புறத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தம்முடைய வலது பக்கத்தில் இருப்பவர்களிடம், வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட ராஜ்யத்தைச் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 25, 31 முதல் 34 வரை. ஒரு விசுவாசியாக இயேசு சொல்வதை நீங்கள் கேட்பீர்கள். வாருங்கள், என் பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர் உலகத்தின் அஸ்திவாரத்திலிருந்து உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட ராஜ்யத்தைப் பெறுங்கள். 40.2. நீங்கள் ஒரு இன்னல்கள் புனிதமாக இறந்தால். உபத்திரவ காலத்தில் நீங்கள் இறந்தால் இயேசுவின் மீது நீங்கள் வைத்திருக்கும் விசுவாசத்திற்காக நீங்கள் தியாகியாக இருப்பீர்கள். இருப்பினும் பரலோகத்தில் உங்களுக்காக ஒரு பெரிய வெகுமதி காத்திருக்கிறது. ஒரு உபத்திரவ துறவியாக இயேசுவின் பாதத்தில் வணங்கும் பாக்கியம் உங்களுக்கு உள்ளது. இயேசு பூமியில் ஊழியம் செய்தபோது மரியாளையும் மார்த்தாவையும் சந்தித்ததை இது எனக்கு நினைவூட்டுகிறது. இயேசு அவர்கள் வீட்டில் ஒரு கூட்டத்தினருடன் பேசிக் கொண்டிருந்தார். மரியாள் இயேசுவின் காலடியில் அமர்ந்து லூக்கா 10:39 கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் பிரமிப்பில் இருந்தாள் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் பிரமிப்புடன் இருப்பீர்கள். இந்த வேதத்தில் பெரும் துன்பம் என்பது உபத்திரவ காலம். இவைகளுக்குப் பிறகு நான் பார்த்தபோது, இதோ, எல்லா தேசங்களிலும் எல்லா கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் மொழிகளிலும் இருந்து ஒருவராலும் எண்ண முடியாத திரளான ஜனங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் வெள்ளை வஸ்திரம் தரித்து பேரீச்ச மரக்கிளைகளுடன் நிற்பதைக் கண்டேன். அவர்களின் கைகளில், அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் இரட்சிப்பு உண்டாவதாக என்று உரத்த குரலில் கூப்பிட்டார்கள். எல்லா தேவதூதர்களும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து, ஆமேன் என்று சொல்லி தேவனை வணங்கினார்கள். ஆசீர்வாதமும் மகிமையும் ஞானமும் நன்றியும் கனமும் வல்லமையும் என்றென்றும் நம் தேவனுக்கு உண்டாவதாக. ஆமேன். ஒரு பெரியவர் என்னிடம், வெள்ளை அங்கி அணிந்திருக்கும் இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தார்கள்? நான் அவரிடம், என் ஆண்டவரே, உங்களுக்குத் தெரியும். அவர் என்னிடம் சொன்னார், இவர்கள் பெரும் துன்பத்திலிருந்து வெளியே வந்தவர்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தங்களுடைய வஸ்திரங்களைத் துவைத்து வெண்மையாக்கினார்கள். ஆகையால் அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவருக்குச் சேவை செய்கிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்கள் மீது தம் கூடாரத்தை விரிப்பார். அவர்களுக்கு இனி பசியோ தாகமோ இருக்காது. சூரியன் அவர்கள் மீது அடிக்காது, எந்த வெப்பமும் இல்லை. ஏனென்றால் சிங்காசனத்தின் நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டியானவர் அவர்களை மேய்த்து ஜீவத் தண்ணீர் ஊற்றுகளுக்கு அவர்களை வழிநடத்துகிறார். அவர்களுடைய கண்களிலிருந்து ஒவ்வொரு கண்ணீரையும் கடவுள் துடைப்பார். வெளிப்படுத்துதல் 7:9 முதல் 17. நீங்கள் மீண்டும் ஒருபோதும் தாகமாகவோ பசியாகவோ அல்லது வெயிலால் வாடவோ மாட்டீர்கள். ஆட்டுக்குட்டியான இயேசு உங்களை கவனித்துக் கொள்வார். கடவுள்
உங்கள் ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். நீங்கள் இயேசுவின் 2ஆம் வருகையிலும் இருப்பீர்கள். ஆனால் அந்த நிகழ்வைப் பற்றிய பரலோகக் கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வெள்ளைக் குதிரைகள் மீதும் மெல்லிய துணி உடுத்திக் கொண்டும் இயேசுவைப் பின்தொடரும் படையில் இருப்பீர்கள். இந்த வேதாகமத்தில் இயேசு உண்மையுள்ளவர் மற்றும் உண்மையுள்ளவர் என்று அழைக்கப்படுகிறார். நான் சொர்க்கம் திறந்ததைக் கண்டேன். இதோ, ஒரு வெள்ளைக் குதிரையைப் பார்த்தேன். அதன் மீது அமர்ந்திருப்பவர் உண்மையுள்ளவர் மற்றும் உண்மையுள்ளவர் என்று அழைக்கப்படுகிறார். நீதியில் நியாயந்தீர்த்து யுத்தம் செய்கிறார். பரலோகத்திலுள்ள சேனைகள் வெண்மையான சுத்தமான மெல்லிய துணிகளை அணிந்து வெள்ளைக் குதிரைகளின் மேல் அவரைப் பின்தொடர்ந்தன. வெளிப்பாடு 19:11-14. இயேசு பூமிக்குத் திரும்பிய பிறகு நீங்கள் உயிர்த்தெழுப்பப்பட்ட நித்திய மகிமையான உடலைப் பெறுவீர்கள். நீங்கள் உயிர்த்தெழுப்பப்பட்ட பிறகு அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு பூமியில் இயேசுவோடு ஆட்சி செய்வீர்கள். இயேசுவைப் பற்றிய சாட்சியத்திற்காகவும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்ததற்காகவும் தலை துண்டிக்கப்பட்டவர்களின் ஆத்துமாக்களைக் கண்டேன். அவர்கள் மிருகத்தையோ அல்லது அதன் சிலையையோ வணங்கவில்லை. தங்கள் நெற்றியிலோ அல்லது கைகளிலோ அதன் அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அனைவரும் மீண்டும் உயிர் பெற்றனர். அவர்கள் கிறிஸ்துவுடன் 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். இதுவே முதல் உயிர்த்தெழுதல். இறந்தவர்களில் எஞ்சியவர்கள் 1000 ஆண்டுகள் முடியும் வரை மீண்டும் உயிர் பெறவில்லை. முதல் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்பவர்கள் பாக்கியவான்கள் மற்றும் பரிசுத்தமானவர்கள். அவர்களுக்கு 2வது மரணம் அதிகாரம் இல்லை. ஆனால் அவர்கள் கடவுளுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியர்களாக இருப்பார்கள். அவருடன் 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்வார்கள். வெளிப்படுத்துதல் 20:4-6. புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. பயப்படாதே. ஒரு விசுவாசியாக பரலோகத்தில் உங்களுக்கு காத்திருக்கும் அற்புதமான விஷயங்கள் உள்ளன. ஒரு புதிய உடல், நித்திய ஜீவன் மற்றும் பரலோகத்தில் குடியுரிமை ஆகியவை அடங்கும் என்பதை இந்த வசனங்கள் நமக்குக் கூறுகின்றன. ஏனென்றால் நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் உள்ளது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகருக்காக காத்திருக்கிறோம். அவர் நம்முடைய அவமானத்தின் உடலை தம்முடைய மகிமையின் சரீரத்திற்கு ஒத்ததாக மாற்றுவார். எல்லாவற்றையும் தனக்கு உட்பட்டு. பிலிப்பியர் 3:20-21 வரை. குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஜான் 3:36. 40.3. எனக்கு இன்னொரு பேரானந்தம் உண்டா? இப்போது சிலர் மற்றொரு பேரானந்தத்தைப் பற்றி என்ன கற்பிக்கிறார்கள் என்பதைப் பார்ப்போம். இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்த மக்கள், பேரானந்தம் என்பது ஒரு காலத்தில் நடந்த நிகழ்வு. வேதாகமத்தை வேறுவிதமாக வியாக்கியானம் செய்து வேறுவிதமாக போதிப்பவர்களும் இருக்கிறார்கள். எனவே தவறான புரிதலை அகற்றுவோம். உபத்திரவத்தின் நடுவில் ஒரு பேரானந்தம் இருக்கும் என்று சிலர் கூறுகிறார்கள். கடவுளின் கோபம் உண்மையில் உபத்திரவ காலத்தின் கடைசி பாதி என்று அவர்கள் நம்புகிறார்கள். பின்னர் இதேபோன்ற முகாமில் சிலர் கோபத்திற்கு முன் ஏற்படும் பேரானந்தம் இருப்பதாக கூறுகிறார்கள். அது உபத்திரவ காலத்தின் 6வது மற்றும் 7வது முத்திரை தீர்ப்புகளுக்கு இடையில் நடக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த போதனைகளில் சில சிக்கல்கள் உள்ளன. 1. விசுவாசிகள் கடவுளின் கோபத்திற்காக அல்ல என்று பைபிள் குறிப்பாக கூறுகிறது. அத்தியாயம் 9இல் இதைப் பற்றிச் சென்றோம். நீங்கள் பின்தங்கியவர்களில் ஒருவராக இருந்தால், கடவுளின் கோபம் உண்மையில் ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். பேரானந்தம் உலகை இதுவரை அனுபவித்திராத காவிய விகிதாச்சாரத்தின் பொருளாதார கொந்தளிப்புக்கு அனுப்பியது என்பதை நான் அறிவேன். பேரானந்தம் ஏற்கனவே நடந்து நீங்கள் பின்தங்கியிருந்தால், கடவுள் தனது கோபத்தின் நேரத்தை தெளிவாக உறுதிப்படுத்தினார். ஏனெனில் அது தொடங்குவதற்கு முன்பே அவர் விசுவாசிகளை அகற்றினார். கீழே உள்ள இந்த வசனத்தில்
நாம் விசுவாசிகளை குறிப்பிடுகிறோம். ஏனென்றால் கடவுள் நம்மை கோபாக்கினைக்கு நியமிக்கவில்லை. மாறாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இரட்சிப்பை பெறுவதற்காக நியமிக்கப்பட்டார். முதல் தெசலோனிக்கேயர் 5:9. விசுவாசிகளே, இந்த வசனத்தில் நான் கடவுளின் கோபத்திலிருந்து மறைக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளேன். அவர்கள் கடவுளின் கூடாரத்திலும் கூடாரத்திலும் ரகசியமாக வைக்கப்படுகிறார்கள். அது கடவுளின் வீடு. ஏனென்றால் ஆபத்து நாளில் அவர் என்னைத் தம்முடைய கூடாரத்தில் மறைவாக வைத்திருப்பார். அவருடைய கூடாரத்தின் மறைவான இடத்தில் அவர் என்னை மறைத்து வைப்பார். அவர் என்னை ஒரு பாறையில் தூக்குவார். சங்கீதம் 27:5. உபத்திரவத்தின் நடுப்பகுதி மற்றும் கோபத்திற்கு முந்தைய பேரானந்தம் போதனைகளின் மற்ற பிரச்சினை என்னவென்றால், உபத்திரவ காலம் 7 ஆண்டுகள் என்று பைபிள் தெளிவாக கூறுகிறது. உபத்திரவத்தின் கடைசி பாதி பைபிளில் பெரும் உபத்திரவம் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் அது குறிப்பாக தீவிரமாக இருக்கும். ஆண்டிகிறிஸ்ட் தன்னை கடவுளாக அறிவிக்கும்போது 2ஆம் பாதியின் ஆரம்பம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த வேதத்தில் அவர் அந்திகிறிஸ்துவை குறிக்கும் ஒரு உடன்படிக்கையை செய்வார். இது ஒரு வாரம், அதாவது 7 ஆண்டுகள். இது வாரத்தின் நடுவில் நமக்குச் சொல்கிறது. எனவே 7 ஆண்டுகளில் 3½ ஆண்டுகள் ஆண்டிகிறிஸ்ட் கோவிலில் பலிகளை நிறுத்தி அருவருப்பான செயலைச் செய்கிறார். கீழ்ப்படியாமையை முடிக்கவும், பாவங்களுக்கு முடிவு கட்டவும், அக்கிரமத்திற்கு ஒப்புரவாகவும், நித்திய நீதியை வரவழைக்கவும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரையிடவும், அபிஷேகம் செய்யவும் 70 வாரங்கள் உமது மக்களுக்கும் உமது பரிசுத்த நகரத்தின் மீதும் விதிக்கப்பட்டுள்ளது. மிகவும் புனிதமானது. ஆகவே இளவரசனாகிய அபிஷேகம் செய்யப்பட்டவனுக்கு எருசலேமை மீட்டெடுக்கவும் கட்டவும் கட்டளையை விட்டு வெளியேறுவது 7 வாரங்களும் 62 வாரங்களும் இருக்கும் என்பதை அறிந்து பகுத்துக் கொள்ளுங்கள். இக்கட்டான சமயங்களிலும் தெருவோடும் அகழியோடும் மீண்டும் கட்டப்படும். 62 வாரங்களுக்குப் பிறகு அபிஷேகம் செய்யப்பட்டவர் துண்டிக்கப்படுவார். அவருக்கு எதுவும் இருக்காது. வரும் இளவரசனின் மக்கள் நகரத்தையும் கருவறையையும் அழிப்பார்கள். அதன் முடிவு ஜலப்பிரளயத்துடன் இருக்கும். யுத்தமும் இறுதிவரை இருக்கும். அழிவுகள் தீர்மானிக்கப்படுகின்றன. ஒரு வாரம் பலருடன் உறுதியான உடன்படிக்கை செய்து கொள்வார். வாரத்தின் நடுப்பகுதியில் பலி மற்றும் பிரசாதத்தை நிறுத்தச் செய்வார். அருவருப்புகளின் இறக்கையின் மீது பாழாக்குபவர் ஒருவர் வருவார். முழு முடிவு வரையிலும் அந்த உறுதியான கோபம் பாழாய்ப்போனவர்கள் மீது ஊற்றப்படும். டேனியல் 9:24-27. இயேசு அந்த தீர்க்கதரிசனத்தை மேலே விளக்கி, அந்திக்கிறிஸ்து ஆலயத்தில் அருவருப்பைச் செய்யும்போது பெரும் துன்பம் ஏற்படும் என்று இந்த வசனங்களில் கூறுகிறார். ஆகையால் தானியேல் தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்பட்ட பாழாக்குதலின் அருவருப்பானது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பதை நீங்கள் பார்க்கும்போது, உலகத்தின் ஆரம்பம் முதல் இதுவரையிலும் இல்லாத பெரிய துன்பம் உண்டாகும். எப்போதும் இருக்கும். அந்த நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் எந்த மாம்சமும் காப்பாற்றப்பட்டிருக்காது. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்காக அந்த நாட்கள் குறைக்கப்படும். மத்தேயு 24:15-21-22. இப்போது இயேசு மேலே ஒரு முக்கிய அறிக்கையை செய்தார். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்காக அந்த நாட்கள் குறைக்கப்பட்டன. நான் மீண்டும் விசுவாசிகளைப் பெற வருவேன் என்று அவர் கூறவில்லை. இல்லை, தனது விசுவாசிகளின் நலனுக்காக நேரத்தை குறைத்ததாக அவர் கூறினார். 3½ வருடங்கள் நீங்கள் பெரும் துன்பத்தைத் தாங்க வேண்டும். உபத்திரவ காலத்தின் முடிவில் ஒரு பேரானந்தம் இருக்கும் என்று கற்பிக்கும் சிலர் உள்ளனர். இது உண்மையில் எந்த தர்க்கரீதியான அர்த்தமும் இல்லை. உபத்திரவ காலத்தின் முடிவில் என்ன நடக்கிறது என்பதை பைபிள் ஒரு அற்புதமான சித்திரத்தை வரைகிறது. இது இயேசுவின் 2ஆம் வருகை. இருப்பினும் அவர் தனியாக திரும்புவதில்லை. அவர் திரும்பி வரும்போது பேரானந்தம் பெற்ற விசுவாசிகள் அனைவரும் அவருடன் இருக்கிறார்கள்.
இந்த கூடுதல் பேரானந்த போதனை வேலை செய்ய நீங்கள் பேரானந்தம் பெற வேண்டும் மற்றும் இயேசுவுடன் பூமிக்கு உடனடியாக திரும்ப வேண்டும். அந்த யூடர்னில் உள்ள சிக்கல் என்னவென்றால், பேரானந்தம் செய்யப்பட்ட எவரும் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு இது தேவையான நேரத்தை வழங்காது. 10ஆம் அத்தியாயத்தில் நினைவுகூருங்கள், பேரானந்தம் பெற்ற மக்கள் பரலோகத்தில் என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். பேரானந்த விசுவாசிகள் இயேசுவோடு திருமண கொண்டாட்டம் மற்றும் அவர்கள் பரலோக வெகுமதிகளைப் பெறும் பீமா இருக்கை தீர்ப்பு ஆகிய இரண்டிலும் பங்கேற்கிறார்கள் என்று பைபிள் சொல்கிறது. வெளிப்படையாக, பேரானந்த யூடர்ன் போதனையில் இந்த அற்புதமான கொண்டாட்டங்களுக்கு நேரம் இருக்காது. இந்த வசனங்கள் பேரானந்தத்தில் பேரானந்தம் பெற்ற அல்லது உயிர்த்தெழுப்பப்பட்ட விசுவாசிகள் திருமணத்தை விளக்குகிறார்கள். இயேசு ஆட்டுக்குட்டி, விசுவாசிகள் அவருடைய மனைவி. அந்திக்கிறிஸ்து மிருகத்தை தோற்கடிக்க இயேசு திரும்பி வருவதற்கு முன்பு திருமணம் நடக்கிறது. மகிழ்ந்து மகிழ்வோம், அவருக்கு மகிமை கொடுப்போம். ஆட்டுக்குட்டியின் திருமணம் வந்துவிட்டது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். அவள் பிரகாசமான, சுத்தமான, மெல்லிய துணியால் அணிந்து கொள்வாள் என்று அவளுக்குக் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால், மெல்லிய துணி பரிசுத்தவான்களின் நீதியான செயல்கள். நான் சொர்க்கம் திறந்ததைக் கண்டேன். இதோ, ஒரு வெள்ளைக் குதிரையைப் பார்த்தேன். அதன் மீது அமர்ந்திருப்பவர் உண்மையுள்ளவர் மற்றும் உண்மையுள்ளவர் என்று அழைக்கப்படுகிறார். நீதியில் நியாயந்தீர்த்து யுத்தம் செய்கிறார். பரலோகத்திலுள்ள சேனைகள் வெண்மையான, சுத்தமான, மெல்லிய துணி உடுத்தி வெள்ளைக் குதிரைகளின் மேல் அவரைப் பின்தொடர்ந்தன. மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி அமர்ந்திருக்கிறவனோடும் அவனுடைய சேனையோடும் யுத்தம் செய்ய ஒன்று கூடியதைக் கண்டேன். வெளிப்படுத்துதல் 19, 7-8, 11, 14, 19. இந்த வசனங்கள் பேமா இருக்கை தீர்ப்பு அல்லது கிறிஸ்துவின் தீர்ப்பு இருக்கையை விவரிக்கின்றன. பேரானந்தத்தின் போது எடுத்துக்கொள்ளப்பட்ட அல்லது உயிர்த்தெழுப்பப்பட்ட பரலோகத்தில் இருப்பவர்கள் இதில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் பூமியில் செய்த காரியங்களுக்காக அவர்கள் நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அதற்கேற்ப வெகுமதி அளிக்கப்படுகிறார்கள். இப்போது இந்த காரியத்திற்காகவே நம்மை உண்டாக்கினவர், ஆவியின் முன்பணத்தையும் நமக்குக் கொடுத்த தேவன். நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். நான் சொல்கிறேன், மாறாக சரீரத்தை விட்டு விலகி இறைவனுடன் வீட்டில் இருக்கத் தயாராக இருக்கிறோம். ஆதலால் வீட்டிலோ இல்லாமலோ அவரைப் பிரியப்படுத்துவதையே நமது குறிக்கோளாகக் கொண்டுள்ளோம். ஏனென்றால், ஒவ்வொருவரும் அவரவர் செய்த நன்மையானாலும் கெட்டதாயினும் சரீரத்தில் உள்ளவற்றைப் பெற்றுக்கொள்ளும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் அனைவரும் வெளிப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 5, 5, 8-10 வரை. உபத்திரவத்திற்குப் பிந்தைய பேரானந்தம் போதனையின் ஒரே பிரச்சினை அதுவல்ல. இயேசு தனது 2வது வருகையில் திரும்பி வரும்போது அவர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறார் என்று பைபிள் சொல்கிறது. செம்மறியாடுகள் இயேசுவை விசுவாசிகளாகவும் ஆடுகள் அவிசுவாசிகளாகவும் இருக்கின்றன. எல்லா விசுவாசிகளும் இயேசுவின் 2ஆம் வருகைக்கு சில நிமிடங்களுக்கு முன்பே பேரானந்தம் செய்யப்பட்டிருந்தால் அவரைப் பிரிக்க எந்த ஆடுகளும் இருக்காது என்று அர்த்தம். உபத்திரவ காலத்தை தாங்கும் விசுவாசிகள் 1000 வருட காலத்தை எதிர்நோக்க வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். இந்த வேதம் நமக்குச் சொல்கிறபடி மனித குமாரனாகிய இயேசுவோடு பூமியில் வாழவும் அவருடைய ராஜ்யத்தை நிரப்பவும் செம்மறி ஆடுகள். ஆனால் மானிட மகன் தம்முடைய மகிமையோடும் அவரோடு எல்லா பரிசுத்த தூதர்களும் வரும்போது அவர் தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அவருக்கு முன்பாக எல்லா ஜாதிகளும் ஒன்று சேர்வார்கள். மேய்ப்பன் செம்மறியாடுகளை வெள்ளாடுகளிலிருந்து பிரிப்பது போல அவர் அவர்களை ஒருவரிடமிருந்து பிரிப்பார். செம்மறியாடுகளை வலதுபுறத்திலும் வெள்ளாடுகளை இடப்புறத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தம்முடைய வலது பக்கத்தில் இருப்பவர்களிடம்,
வாருங்கள். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட ராஜ்யத்தைச் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 25:31 முதல் 34 வரை. நீங்கள் பின்தங்கியிருந்தால், பூமியில் வரவிருக்கும் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை அகற்றும் மற்றொரு பேரானந்தம் இல்லை. உபத்திரவ காலத்தின் போது உங்கள் உடலுக்கு என்ன நடந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பின் கிருபையை நம்பும் ஒருவராக உங்களுக்கு ஒரு அற்புதமான எதிர்காலம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த வசனங்கள் உங்களுக்கு ஆறுதல் தரட்டும். உங்கள் இதயம் கலங்க வேண்டாம். கடவுளை நம்புங்கள். என்னையும் நம்புங்கள். இயேசு அவனை நோக்கி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். என் மூலமாகத் தவிர யாரும் தந்தையிடம் வருவதில்லை. ஜான் 14:1-6. உங்களுக்கு நம்பிக்கையையும் எதிர்காலத்தையும் கொடுப்பதற்காக நான் உங்களை நோக்கி நினைக்கும் எண்ணங்களை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என்னைக் கூப்பிடுங்கள். நீங்கள் போய் என்னிடம் ஜெபம் செய்யுங்கள். நான் உங்களுக்குச் செவிசாய்ப்பேன். நீங்கள் என்னைத் தேடுவீர்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னைத் தேடும்போது என்னைக் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:11-13.